Hi, Vanakkam. Welcome to Balanivi Academy. This video deals with the 11th English, presented by R. Harikrishnan. இப்போ நம்ம 11th இங்கிலீஷில் ஒரு போயம் தேர்ட் யூனிட்டில் உள்ள ஒரு போயத்தை நம்ம அதில் பார்க்க போகிறோம். அது கதை என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நம்ம உள்ளார அதில் போவோம். லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங் அப்படின்னாக்கா முன் வசந்த காலத்து எழுதிய வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. கதை என்ன அப்படின்னா, இவர் நேச்சர் போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு கார்டனில் உட்காந்துருக்காரு, இல்லைன்னா நந்தவனம்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அதில் ஓய்வு எடுக்கிறாரு. ஓய்வு எடுத்துட்டு அங்கே உள்ள இயற்கையை ரசிக்கிறாரு. எதை ரசிக்கிறனா, பறவைகள், தாவரங்கள், இயற்கை அமைப்பை ரசிச்சுட்டு மகிழ்ச்சி அடைகிறாரு. அவருக்கு மைண்டில் திடீர்னு ஒரு சிந்தனை வருது. யாரை பற்றினா, மனிதனை பற்றி வந்து நினைக்கிறாரு. மனிதனை இயற்கையை அழிக்கிறான், சந்தோஷத்தையும் அழிக்கிறான் அப்படிங்கிறதா அந்த கதை அது. ஸோ இப்போ அடுத்து நம்ம அந்த போயத்தை கண்டினியூ பண்ணுவோம். அதில் பார்ட் 2ல உள்ளது. நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இது பார்ட் 2ல உள்ளது. The birds around me hoped and played. இந்த பேர்ட்ஸ்னாக்கா அந்த பறவைகள், இயற்கையில் உள்ள அந்த பறவைகள்லாம் அரவுண்ட் மீனாக்கா அந்த இடத்துல அவர் யாருனாக்கா ஆத்தர் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். என்னை சுற்றிலும் என்ன பண்ணுது, ஹோப்புன்னு சொன்னாக்கா நம்பிக்கை சொல்கிறது. இந்த இடத்துல ஹோப்டு அண்ட் பிளேடு அப்படின்னு. ஸோ என்னை சுற்றிலும் என்ன பண்ணுது, எல்லாமே சுற்றி வந்துகிட்டு இருக்கு, என்ன துள்ளி குதிச்சு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதில் சொல்கிறார். சொல்லிட்டு தேர்னாக்கா யாருன்னா அந்த போயத்தில் உள்ள பறவைகள், இந்த பறவைகளுடைய சிந்தனைகள் சொல்கிறாரு. அதனுடைய மனப்பான்மை எப்படி தெரியுமா இருக்கு, அவருடைய எண்ணம். ஐ காண்ட் மெஷர். அது ஜாலியாக துள்ளி குச்சி வந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல ஐங்கிறது யாருன்னா ஆத்தர், பேர் தெரியலன்னா ஆத்தர் தெரியல, அப்ரிசியேஷன் கொஸ்டின்ல போட்டுக்கலாம். காண்ட் மெஷர்டுங்கிற காண்ட்னாக்க அளவிட முடியாது, மெஷர்னாக்கா அளவிடும், என்னால் அளக்க முடியாது அப்படின்னு சொல்ல. எதை அது ஜாலியாக துள்ளி குச்சி ஓடிட்டு இருக்கத சொல்லிட்டு பட் லீஸ்ட் மோஷன் பட் ஆனால் இந்த லீஸ்ட் கடைசி அசைவு விச் தே மேடு, அந்த அசைவுலாம் யார் செஞ்சு, விச்சுனாக்கா அதுன்னு அர்த்தம், அது இது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த தே மேடு தேனாக்கா பறவைகள் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. எது இந்த பறவைகள் என்ன பண்ணுது, அந்த இயற்கையை அசைவுகளை பற்றி அந்த இடத்துல அது உருவாக்கியது அப்படின்னு அதில் சொல்கிறார். சொல்லிட்டு இட் சீம்ஸ் டு எ த்ரில் ஆஃப் ப்ளெஷருங்க. இது எப்படி தெரியுமா தோணுது, இது எனக்கு ரொம்ப சிலிர்ப்பு ஊட்டுது. எது ஆனந்தமாக உள்ள சிலிர்ப்பு ஊட்டுது அப்படின்னா, இட் சீம்ஸ் த்ரில் ஆஃப் ப்ளெஷர் அப்படின்னு சொல்றாரு. ஆனந்தமாக எனக்கு த்ரில் ஊட்டுது அப்படின்னு. அடுத்தது இந்த லைனில் பாருங்களேன். த பட்டிங் ட்விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் தேர் ஃபேன் அப்படிங்க. ஸோ இந்த பட்டிங் சொன்னோம்னாக்க இந்த இடத்துல அந்த மொட்டு பட்டுன்னு சொல்லணும்னா, பட்டிங் ட்விங்ஸ் அப்படின்னாக்கா மொட்டுக்கள். அது எப்படின்னாக்கா சின்ன 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 கிளையாக அந்த இடத்துல வருது. பஞ்சாக ஸ்ப்ரெட்னாக்கா பரவி கிடக்குது. ஆஃப் அவுட் தேர் ஃபேனுங்கிற. ஃபேனாக்கா அப்படியே ரவுண்டாக அப்படியே விசிறி போல், ஃபேன் எப்படி சுற்றுது இல்லையா, அது மாதிரி ரவுண்டாக அந்த இடத்துல பறந்து விரிந்து கிடக்கு. என்னது அந்த பட்னா மொட்டுகள் பறந்து விரிந்து கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டு கேட்ச் பிடிப்பதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. த ப்ரீஸ் யாருங்கிற நல்ல ஒரு வார்த்தை பாருங்களேன். அந்த தென்றல் காற்றை பிடிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேட்ச்னாக்கா பிடிக்கிறது. இந்த ப்ரீஸ் யாருனாக்கா நல்ல ஒரு காற்று, தென்றல் காற்று, அந்த காற்றை பிடிப்பதற்கு ஐ மஸ்ட் ஐ மஸ்ட் திங்க் டூ ஆல் ஐ கேன்ங்கிறார். அது சொல்லிட்டு அண்டுங்கிற வார்த்தை சொல்லுவேன். ஆனால் என்னால் இயன்ற அளவு ஐ மஸ்ட் திங்க், நான் நினைக்க வேண்டும். என்ன நினைக்கணும், சிந்திக்க வேண்டும், இல்லைன்னா நினைக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். டூ ஆல் ஐ கேன். ஸோ என்னால் எந்த அளவுக்கு சிந்திக்க முடியுமோ, ஐ டூ ஆல் ஐ கேன், எந்த அளவுக்கு என்னால் சிந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு அதை சொல்லிட்டு தட் தேர் வாஸ் எ ப்ளெஷர் தேருங்கிறார். அங்கே அங்கே வாஸ் ப்ளெஷர்னாக்கா இன்பம்னு அர்த்தம். இல்லை ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அங்கே அந்த இடத்துல சொல்ல ரொம்ப ஆனந்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த லைன் பாருங்களேன். இஃப் திஸ் பிலீஃப் ஃப்ரம் த ஹெவன் பி சென்ட். ஸோ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, பிலீஃப்னாக்கா நம்பிக்கை, ஃப்ரம் த ஹெவன் பி சென்ட் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த நம்பிக்கை எனக்கு சொர்க்கத்திலேருந்து அனுப்பப்பட்டது என்றால், இஃப்ங்கிறது ஆனால் அர்த்தம். ஸோ இந்த சொர்க்கத்திலேருந்து என்னை அனுப்பப்பட்டது, இயற்கை அந்த சொர்க்கத்திலேருந்து இந்த நம்பிக்கை அனுப்பப்பட்டது என்றால், நம்பிக்கை அனுப்பப்பட்டது என்றால், இஃப் சச்சுனாக்கா மேல் அர்த்தம், பி எ நேச்சர் ஹோலி பிளான். ஸோ இதுதான் நம்ம இயற்கையினுடைய புனித திட்டம். ஹோலினாக்கா புனிதம், பிளான்னாக்கா திட்டம். இஃப் சச் நேச்சர்ஸ் ஹோலி பிளான். ஸோ இயற்கையினுடைய புனிதமான ஒரு திட்டம் என்றால், ஹாவ் ஐ நாட் ரீசன் டு லமெண்ட் அப்படிங்கிறார். நான் புலம்புவதற்கு ஒரு காரணம் இல்லையா?
காரணம் இருக்கா? காரணம் இல்லையா? ஹேவ் ஐ நாட் இருக்கு நாட் ரீசன் ஹேவ் ஐ நாட் ரீசன். ஸோ காரணம் இல்லையா? டு லேமன்னாக்கா புலம்புதல் இருக்கும். டு லேமன் புலம்புவதற்கு ஒரு காரணம் இல்லையா? அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த லாஸ்ட் லைன் வராது பாருங்களேன். வாட் மேன் என்ன ஒரு மனிதன் ஹாஸ் மேட் ஆஃப் மனிதன். ஸோ என்ன மனிதன் மனிதனை எப்படி நடத்துகிறான் பாருங்களேன். அப்படின்னு இந்த கற்பனை கதை அந்த இடத்துல சொல்றாரு. ஸோ இதுதான் அதில் உள்ள கதைகள். ஆ, அதாவது கதைகள் நல்லாயிருக்கும். அடுத்தது பாருங்களேன். முடிஞ்சிச்சு இதோட கதை. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆ, இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது 11th ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரி அத பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் அதில நடத்தியிருக்கேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.